நான் பிறக்கும் பொழுது எங்கள் அம்மா பக்கத்தில் 3 நாள் ஆஸ்பத்திரியில் இருந்தீங்களாமே மாமா, அப்படியே வாஞ்சையா பார்ப்பான். ஒருவன் தோத்து விட்டான்னா ஏன் வீட்டுக்குள்ளே முடங்குறான் அப்படின்னா, சார் தோல்விக்காக அவன் முடங்கலை, வெளியில் போனால் தோத்துட்டியப்பான்னு கேட்பாங்களோ. அவமானங்கள், ரிஜெக்ஷன்ஸ் எவ்வளோ இடத்துல. நான் போனேன்னா திடீர்னு, ஏன் சார் மனோஜ் கிரியேஷன்ஸ் உங்களை தானே, அதில் படம் பண்ணலாமே, எதுக்கு நீங்கள் வெளியே தேடிங்க, உங்கள் அப்பா உங்களை நம்பலையா? இந்த ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்பது மிகப்பெரிய மனநோய். அந்த மனநோய் தான் மன அழுத்தமாக மாறுகிறது. மனோஜ் பாரதிராஜா தான் அந்த டேக்லைன் இல்லாமல் ஐ எம் நாட் even a recognized person. பாரதிராஜா அவ்வளோ பெரிய உயரத்துக்கு வந்து அவர் எதை இழந்தார்? நம்பிக்கை முகமாக இருந்த ஒரு மனிதனை வந்து 84 வயசில் எப்படி ஒரு புத்திர சோகத்தில் ஆளாக்குனது என்பது என்னால் இன்னைக்கு வரைக்கும் சார், இன்னைக்கு வரைக்கும் ஒரு படித்த இளைஞன் முடிச்சிட்டான், வெளியில் வர்ற பொழுது நான் இப்போ என்ன பண்ணுறேன், இப்போ என்ன பண்ணுறான்ற கெட்ட வார்த்தை யாரும் கேட்கக்கூடாது சார். அதில் அவர்கள் நலம் விரும்பி அந்த கேள்வியை கேட்பதில்லை. இப்போ என்ன பண்ணுறீங்க, என்ன சம்பளம், பப்பாவில் பேப்பர் டால்ரா பாடுறா, பப்பா பேரை காப்பாற்றணும், அதில் எங்கே இவனுடைய நலன் இருக்குது? பாரதிராஜா சார் சொன்னாங்க, நான் கதாநாயகனாக அவனை மோல்டு பண்ண பிறகு அது எதிர்பார்த்த அளவுக்கு அந்த படம் போகாத பொழுது அந்த பிள்ளை அதிலேருந்து மீண்டு வெளியில் வர்றதுக்கு 5 வருஷம் ஆகும். நான் இருக்கப்போது நீயே முடிவிடு, விழுந்தால் நான் உன்னை தூக்க முயற்சிப்பேன், நான் மறைந்த பிறகு நீ விழுந்துடாத, விழுந்தால் தூக்க ஆள் இருக்காது. திரும்பி அழுகிறாரு, தாரையா கொட்டுது அவருக்கு. என்னப்பா என்ன பிரச்சனை, அதான் உடம்பு ரொம்ப இல்லைடா, நான் உன்னை என்னமோ நினச்சேன், நான் தாண்டா தப்பு பண்ணிட்டேன், நான் தாண்டா உன்னை கொண்டு வந்திருக்கணும், நம்பாமல் போயிட்டேன்டா. வணக்கம் வாவு தமிழா நண்பர்களே. தமிழ் திரையுலகில் பன்முகத் திறமை உள்ள கலைஞர்கள் ஒரு சில பேர் வாழ்ந்துள்ளார்கள். எஸ்.வி. ரங்கராவ், நாகேஷ், அண்மையில் மறந்த டெல்லி கணேஷ் உள்பட சிலர் உண்டு. அந்த அழகான வரிசையில் ஒருவரைத்தான் நாம் இன்று சந்திக்கப் போகிறோம், திரு தம்பி ராமையா அவர்கள். இவரிடம் உள்ள இன்னொரு சிறப்பான விசேஷம், இவருக்கு ஆழமான ஒரு அரசியல் சமூக பார்வையும் உண்டு. இன்று அவரைத்தான் சந்திக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கேன், இறைவன் ஆசீர்வாதத்தில். நீங்கள் சமீபத்தில் மனோஜ் பாரதிராஜாவுடைய மரணம் இருக்கு பாருங்க, அந்த ஆபிச்சுரியில் பேசும்போது ஒரு அருமையான கருத்தை சொன்னீங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய செலிபிரிட்டி, டாப்பான ஒரு கலைஞர், அவங்களுக்கு மகனாக பிறக்கும்போது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ஆகிடுது, அதுவே அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டாக கூட ஆகிடுது. மனோஜுடைய இறப்பும் அது ஒரு காரணமாக இருக்கலாமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறப்பெல்லாம் சொல்லியிருக்கீங்க. அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி ரிமூவ் பண்ணுறது? ஒரு ஸ்ட்ரெஸ் வந்துடுது, அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி குறைப்பது, எப்படி நம்ம சகஜ நிலைக்கு கொண்டு வருவது? யாரும் வாழாத வாழ்க்கையை நம்ம வாழலை சார். ஆமாம், எல்லோரும் வாழ்ந்த வாழ்க்கையை தான் வாழ்கிறோம். அதில் இறைவனுடைய படைப்பில் நான் ஆச்சரியமாக அதிசயமாக பார்ப்பது என்னென்னா, எந்த அறிவியலும் இதை மாற்ற முடியாது. எவ்வளவு உயரத்திற்கு மெய்ஞானத்தை விஞ்ஞானம் வென்றதாக வரலாறு கிடையாது, வெல்ல முடியாது. அதற்கு ஒரு சின்ன ஒரு விஷயமாக நம்ம உடம்புக்குள்ளே இறைவன் ஒன்று படைச்சி விட்டுருக்கான். மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கவே கூடாது. தந்தையோடு மகனோடோ, இல்லை தாத்தாவை வச்சு பேரடையோ, இல்லை நம்மோது பிள்ளையோ, ஒவ்வொருத்தனுக்கும் தனித்த அடையாளத்தை இறைவன் கொடுத்துருக்கான். அதுதான் இந்த கட்டை விரல் ரேகை. என் முகம் போல என் மகன் முகம் இருக்கலாம், என் குரல் போல என் மகனின் குரல் இருக்கலாம். என் தாத்தாவோட அப்படியே என் மகன் பிறந்து ஹாஸ்பிட்டலில், புதுக்கோட்டை ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு, நான் இப்போ மெட்ராஸில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். என் மகனை பார்த்துட்டு அப்படியே ஜெகநாதனை நான் பார்த்த மாதிரியே இருக்குப்பா அப்படின்றாங்க எங்கள் பெரியப்பா அம்மைங்கெல்லாம். எங்கள் அப்பாவை மினியேச்சராக பார்த்த மாதிரி, எங்கள் அப்பா பேர் ஜெகநாதன். முகம் இருக்கலாம், ஆனால் அதை தாண்டி ஒரு விஷயம் என்பது இந்த கட்டை விரல் ரேகை. பல கோடி மக்கள் பிறந்திருக்கிறார்கள், வளர்ந்திருக்கிறார்கள், வாழ்ந்திருக்கிறார்கள், இருந்திருக்கிறார்கள், இன்னும் பிறப்பார்கள், இருப்பார்கள், இறப்பார்கள். ஆனால் இறைவனுடைய மிகப்பெரிய விளையாட்டு, அதை நாத்திகவாதிகள் கூட மறுக்க முடியாது, யாருமே ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். எந்த இடத்துல இருக்காண்டா, கடவுள் எங்கடா இருக்கான் அப்படின்னு நம்ம யாரையாவது கேட்டால் நான் சொல்லுவேன், கடவுள் கட்டவர ரேகையில் இருக்காதா அப்படின்னு. ஸோ எவ்வளோ பெரிய நீங்கள் மாற்று கையெழுத்து போட்டு
ஆனால் கட்டவர் ரேகை தானே சார் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த ரேகைக்குள்ளே இறைவன் இவ்வளவு விளையாட்டை வச்சுருக்கிறானே, எவ்வளோ கோடி 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 மக்களுக்கு ஒவ்வொரு கட்டவர் ரேகையும். அப்போ அதிலிருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நீ அவரை போலவா, நீ இவரை போலவா என்பதற்காக இறைவன் கொடுக்கல. உன்னை போலவா, நீ யார் என்று தேடு. அதற்காகவே கட்டை விரலில் உனக்கு தனியான ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்கிறார். அந்த அடையாளம் என்ன என்பதை 8 திசையும் புரிந்து கிடக்கு, போடு, தேடு. இப்படிதான் சார். அதில் இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, மன அழுத்தம் தான். இப்போ நீ அகால மரணங்களுக்கெல்லாம் காரணம் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் கிடையாது. உங்களையும் நான் நிறைய அதனால தான் உங்களை நீங்கள் நீ சொன்ன உடனே நான் ஒத்துக்கிட்டதுக்கான காரணங்கள் கூட, நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஆய்வாளர், இசை ஞானம் கொண்டவர், ஆள் மனதிலிருந்து ஒரு கேள்விகள் கேட்கக்கூடிய வல்லமை கொண்டவன்றதுக்காக உங்களால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். உங்களை வைத்து இதை சொல்லுகிற பொழுது மக்கள் அதை ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. இந்த ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்பது மிகப்பெரிய மனநோய். அந்த மனநோய் தான் மன அழுத்தமாக மாறுகிறது. ஒருவன் தோற்று விட்டான்னா ஏன் வீட்டுக்குள்ளே முடங்குறான் அப்படின்னா சார், தோல்விக்காக அவன் முடங்கலை, வெளியில் போனால் தோத்துட்டியப்பான்னு கேட்பாங்களோ. ஃபெயிலாக போயிட்டானா வீட்டுக்குள்ளேயே முடிப்பான். ஃபெயிலாக போயிட்டியாடா கேட்பாங்களோ. எக்ஸாம் முடிஞ்சோன்னு 3 மாதம் வீட்டுக்குள்ளே முடங்கி கிடப்பான் மாணவன். எத்தனை பேப்பர் அரிய சார் கேட்பாங்களோ. காரணம் கேட்க மாட்டாங்க. சிலர் கேட்பான். கேட்பவன் மிகப்பெரிய அயோக்கியன், கொடியவன், துர்சிந்தனைக்கு சொந்தக்காரன். நான் அடிக்கடி சொல்வது, வருமுன் காத்து வந்த பிறகு அவர்கள் கிரிட்டிக் பண்ணுகிறாரு. அதற்கான அறிவு உனக்கிட்ட கொடுக்கப்படலை. சரி, அந்த மாதிரி சூழ்நிலையை இந்த அப்பாக்களோ அல்லது வீட்டில் உள்ள அம்மாக்களோ ஏன் அது மாதிரி ஏற்படுத்துகிறாங்க? அந்த பையனுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஏன் உருவாக்குறாங்க? இல்லை சார், இந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்றதை தான் சொல்கிறேன், கம்பேரிஷன். அந்த வீட்டு பையன் மாதிரி இந்த வீட்டு பையன் மாதிரி ஏன் சொல்கிறாங்க? அது இன்றைக்கி கிராமத்தில் இருக்குது சார். இப்படி சொன்னால் இவனுக்கு ரோசம் வரும். ரோசம் வந்துச்சுன்னா காலர் தூக்கி விடுவான். காலர் தூக்கி விட்டு வேலைக்கு போவான். நமது ஆசைகளை ஒர்க் அவுட் பண்ணி கொடுப்பான் அப்படின்றது தான். அது தவறான ஒரு விஷயந்தான். இதுக்கு ரெமெடி என்ன அப்படின்னா சார், அதுக்கு உளவியல் ரீதியாக அது ஒரு வரியில் அரை மணி நேரத்துலாம் சொல்லிட முடியாது. அது ப்ராக்டிக்கலாக ஒரு தலைமுறை சார்ந்த ஒரு விஷயம் என்பது. இது அரசாங்கங்களும் எவ்வளவோ பெரிய உளவியல் ரீதியான ஒரு விஷயங்களை எல்லாம் கொடுத்துருக்குது. விழிப்புணர்வு மையங்கள் நடத்துது, புத்தக கண்காட்சி நடத்துது, மிகப்பெரிய படிப்பாளர்களை எல்லாம் கொண்டு வந்து ஒவ்வொரு கல்லூரிகளையும் பள்ளிக்கூடங்களையும் இன்னும் ஈவன் சிறைச்சாலைகளை கூட மன அழுத்தத்தை போக்குவதற்கான ஒரு ஏற்பாடுகளை அரசாங்கமே கூட ஏற்படுத்தி கொடுக்குது. நீங்கள் எப்படி சார் மன அழுத்தத்தை போக்கிக்கிறீங்கன்றதுக்கு தான் பதில் சொல்ல முடிய நான் அந்த நிகழ்வில் தம்பியை பற்றி சொன்னது என்பது, இந்த ஒரு அரசு எதையடா இழந்தார்? பாரதராஜா அவ்வளோ பெரிய உயரத்துக்கு வந்து அவர் எதை இழந்தார்? அரசு உத்தியோகத்தை இழந்தார். அவர் வந்த காலகட்டத்திலலாம் 70-75 வயசுலையெல்லாம் ஒரு மலேரியா ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த பார்த்துருப்பீங்களா இளையராஜா சாருடைய வரலாறுலாம் பார்க்குற பொழுது எவ்வளோ பெரிய விஷயத்தை அந்த காலத்தில் அரசு உத்தியோகம் என்பது சாதாரண விஷயமா சார்? அப்பா அரசு உத்தியோகம் கிடைச்சால் டக்குன்னு தி பெஸ்ட்டு பண்ண கொடுத்துருவாங்க. அப்பேற்பட்ட ஒரு ஜாப்பை ரிசைன்மெண்ட்டு, ஒரு பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட்டு ஒரு புத்தநாகாலங்கிட்ட போய் வேலையை செஞ்சு போராடி ஒரு மனிதன் வந்து எந்த கிராமத்தானும் அப்படி ஒரு ரிஸ்க் எடுக்க மாட்டான். அப்படி எடுத்திருந்தாலும் இன்னைக்கு கருத்தமான ஒரு தாய் வந்து குறுக்க விழுந்து தடுத்திருந்தால் ஒரு பாரதிராஜா கெடுத்திருக்க மாட்டார். அட பாவியே உன்னை கஷ்டப்பட்டு நான் படிக்க வச்சிடடா, இப்படி பெரிய வேலையும் கிடச்சிச்சப்பா, சாகர வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லையப்பா, ரிட்டைர்மெண்ட் பிறகும் பென்ஷன் வருமேப்பா, காலகாலத்துக்கு அப்படி கம்முன்னு ஜாலியாக இருக்கலாமேப்பா, கருத்தம்மா அந்த தெய்வம் வந்து குறுக்கப்படுத்திருந்தா பாரதிராஜா மகானுவன் இங்கே கிடைச்சிருக்க மாட்டார். ரிஸ்க் எடுக்க அவனுடைய வாழ்க்கை முட்டாளுக்கு சொந்தம்னு நான் அண்ணாந்து பார்ப்பேன். ஒவ்வொருத்தரையும் ஆச்சரியமாக பார்ப்பேன், அதிசயமாக பார்ப்பேன். அதனால தான் யாரையுமே குறை சொல்ல மாட்டேன். நானே ஒரு குறை சார். மனுஷனாக பிறந்திருக்கிறதே குறை. ஏன் கடவுள் மனுஷனாக பிறக்க மாட்டான்? பிறக்கவே மாட்டான். பிறந்த உடனே கண்ணு கனெக்ட் ஆகணும், குப்புறப்படுக்கணும், தவளணும், கழுத்து நிற்கணும், உட்காரணும், நிற்கணும், விழுகணும், ஓடணும், ஒளியணும், பாடணும், லெவலில் விழுகணும், கேள்விக்கு பதில் சொல்லணும், பதிலில் புழுகணும், குறிப்பிட்ட வயசுக்கு பேர் நோய் வரணும், ஆப்ரேஷன் பண்ணணும், நல்ல நாள் பார்த்து நடுச்சாமத்தில் சத்தியமாக செத்து எடுத்துடணும். இந்த விளையாட்டுக்கு கடவுள் சம்மதிப்பானா சார்? அதுக்காக தான் நம்ம பொம்மைகளை பட்டச்சு இஷ்டத்துக்கு அவன் பாட்டுக்கு சடுகுடு விளையாண்டுக்கிட்டு இருக்கிறான். ஸோ அந்த வகையில் நான் பார்த்து எப்படி ஒரு சினிமாக்காரன் இல்லை, ஒரு தம்பி ராமையா கிராமத்தில் பிறந்தாங்க, இப்படி ஒரு மனுஷன் போயிருக்காருல்லப்பா. போன உடனே அப்புறம் பாஸ்கரான், இளையராஜாவான், கங்கை மரனாம், இந்த 4 பேர் சேர்ந்தாங்களாம். அப்போ இவர்கள் தான் வந்து எங்கிட்டு பார்த்தாலும் கிராமத்தில் பிறந்தாங்க. அதை விட்டு அப்படியே பாக்கியராஜன் ஒருத்தர் வந்தாராம், ஆர் சுந்தரராஜன் வந்தாராம். இது எப்படி பாண்டிய மண்டலம் என்றால் ஒரு கொங்கு மண்டலம். ஆக பாண்டிய மண்டலமும் கொங்கு மண்டலம் இணைந்து சேர்ந்து அப்படி அதுக்கு முன்னே சோழ மண்டலத்திலிருந்து அரசியல் விற்பனர்கள் வந்திருப்பாங்க. கலைஞரையா அங்கேருந்து வந்தது தான்,
இல்லைங்களா? பாலச்சந்திரன் வந்தாரு. ஆமாம் வந்தார். கேபி வந்தாரு. ஆமாம் கேபி வந்தாங்க. இதான் நகர்ப்புறத்துக்கு சொந்தக்கார பாலச்சந்திர ஐயாவை எல்லாம் நகர்ப்புறத்துக்கு சொந்தக்கார மனிதனாகவே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆங்கில படங்களை பார்த்தாங்க. அவங்க மிகப்பெரிய நாடகங்கள் கூட மிகப்பெரிய மேல்தட்டு மக்களை உடனடியாக போய் சேர்ந்துடும். அது ஒரு தியாகம். அதில் இப்போ கிராமத்தான் ஒரு கோழியை அடை வைக்கிறது எப்படி, நாற்று பிடுங்கிறது எப்படி, புளியம்பழம் உழுப்புறது எப்படி, கிளாக்கா திங்கிறது எப்படி, சூரப்பழம் சாப்பிட்றது எப்படி, இப்படி சின்ன சின்ன ஒரு 5 காசுக்கு அடிச்சுக்கிறது எப்படி, 10 காசை விட்டு கொடுக்கறது எப்படி, அம்மாவை எதிர்த்து பேசிட்டு ஒரு 7 வருஷம் பேசாமல் இருப்பது எப்படி, அம்மா செத்தன்னைக்கு கூட செத்து போகணும் துடிப்பது எப்படி, அண்ணன் தம்பினா எப்படி, தாய் மாமன்னா எப்படி, மாடுனா எப்படி, பாடுனா எப்படி, திண்ணன்னா எப்படி, இல்லை இதையெல்லாம் புரிய வெகுஜன மக்களுக்கு கொண்டு போய் கொடுத்து என்னதான் சென்னைன்னா கூட வந்து பிழைக்க வந்தவர்கள் தான் சார். அவர் 3 தலைமுறை தலையில் தட்டி, உங்கள் அப்பா பாணன் சென்னை சார், உங்கள் அப்பா அவர் 8 வயசுல இருந்து வந்தார் சார், அவங்க தாத்தா அவர் தூத்துக்குடி சார். ஸோ இங்கே வந்து பிழைக்க வந்தவர்கள் தான். கலையை தூக்கி நகரத்துக்குள்ளே கொண்டு வந்து விடுத்து கிராமத்தில் உள்ள இளைஞர்களை எல்லாம் வந்து வாடா வாடா பாரதிராஜா சாதனால் தாண்டா நான் ஜெயிச்சிருக்கேன்டா, இளையராஜா வாடா கருவிகளை வாங்காமல் அப்படி ஜஸ்ட் காட்டிலே வந்தாங்கடா வாடா. நம்பிக்கை முகமாக இருந்த ஒரு மனிதனை வந்து 84 வயசில் எப்படி ஒரு புத்திர சோகத்தில் ஆளாக்குனது என்பது என்னால் இன்னைக்கு வரைக்கும் சார், இன்னைக்கு வரைக்கும் அது எப்படி சொல்றது இல்ல, தன்னை சுற்றி உள்ள, அதாவது இளையராஜா குடும்பம், கங்கை அமரன் குடும்பம், அப்படி அவங்க வீட்டு பிள்ளைங்க, ஈவன் நீங்க சிவாஜி வீட்டு பசங்க எல்லாம் பாருங்க, எல்லாருமே ஓரளவு வந்துட்டாங்க. சிவகுமாருடைய பையன் நல்லா வந்துட்டாரு, முத்துராமன் பையன் வந்துட்டாரு. இப்படி தன்னை இவர் ஒப்பிட்டு பார்க்கறதுனாலே ஒரு ஸ்ட்ரெஸ் வந்துருது இல்ல? இந்த நிகழ்வின் மூலமாக நம்ம புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா சார், ஒரு மனிதன் ஒரு படித்த இளைஞன் முடிச்சிட்டான், வெளியில் வர்றபொழுது நான் இப்போ என்ன பண்ணுறேன், இப்போ என்ன பண்ணுறான்ற கெட்ட வார்த்தை யாரும் கேட்கக்கூடாது சார். கேட்கக்கூடாது சார். இப்போ என்ன பண்ணுறீங்க கேட்கக்கூடாது சார். வெங்காயம் உரிக்கிறேன், நீ சேர்ந்து வரியா, சேர்ந்து உரிக்கலாம் சார். அவன் படித்து முடிச்சுட்டு எதிர்காலத்தை பற்றின பயத்தோடு இருக்கிறான் புள்ள. ஒரு 10,000 ரூபா சம்பளத்துக்காக ஒரு இளைஞன் வந்து கிராமத்துலேருந்து வந்து இங்கே 10,000 ரூபா வேலை செஞ்சுட்டு ஓட்டியும் பார்த்துட்டு அம்மாக்கிட்ட சொல்லுவான், இல்லைம்மா நான் 18,000 ரூபா சம்பளம் வாங்குறேம்மா, அதனால தான்மா 10,000 ரூபா அனுப்புறேன்னு. இவன் வந்து கோயில் அன்னதானம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் சார். கோயில் அன்னதானம் சாப்பிட்டு அம்மாக்கிட்ட 10,000 ரூபான்னு, ஐயா நீ என்னையா பண்ணுவேன், 6,000 ரூபா நீ வச்சுக்கையா, 4,000 ரூபா மட்டும் வீட்டுக்கு அனுப்புனா போதுமையான்னு அம்மா சொல்லுமேன்றதுக்காக பொய் சொல்லிட்டு 18,000 ரூபா சம்பளம் வாங்குறம்மா, 10,000 ரூபா உனக்கு அனுப்புறேம்மா சொல்லிட்டு 8,000 ரூபா என் செலவுக்கு வச்சுக்கிறம்மா சொல்லிட்டு இவன் ஓட்டி பார்த்துட்டு நண்பர்கள்ட்ட ஓரஞ்சாரம் இப்படி தங்கிக்கிட்டு, அந்த நண்பன் இவனுக்காக பிடிக்கிட்டு 3 பேர் தாங்க தங்கியிருக்கோம்ட்டு மிட் நைட் 12 மணிக்கு போய் 4 மணிக்கு எந்திரிச்சு வெளியே ஓடி போகிறான். அந்த நண்பர்கள் உதவுறானுங்க, சாப்பாடு அப்படியே. ஸோ இப்படியெல்லாம் வாழக்கூடிய ஒவ்வொரு இளைஞனுக்கு பொறுப்பு இல்லாமல் இல்லை சார். இந்த சமுதாயத்தில் ஒரு குறிப்பிட்டவன், நான் எல்லாரையும் சொல்ல மாட்டேன், அந்த அதில் அவர்கள் நலம் விரும்பி அந்த கேள்வியை கேட்பதில்லை. இப்போ என்ன பண்ணுறீங்க, என்ன சம்பளம், பப்பாவில் எப்போ டால்ரா பாடுறா, பப்பா பேரை காப்பாற்றணும், அதில் எங்கே இவனுடைய நலன் இருக்குது, அதில் அந்த கிரிட்டிக் தான் இருக்குது, அந்த குரூர மனோபாவம் தான் இருக்குது. சமூகமே அவனை கெடுக்குதுங்கிறீங்க. சமூகத்தில்னா சமூகம் ஒட்டுமொத்த சமூகம் இல்லையா. சம்சாரம் கேள்வி கேட்பது என்பது குடும்ப நலத்துக்காக, சமுதாயம் கேள்வி கேட்பது என்பது, சமுதாயம் எப்படி இப்போ நம்மளை கேள்வி கேட்கலாம், சமுதாயத்துக்கு என்னை பார்த்து கேள்வி கேட்பதற்கு சமுதாயம் ஒரு அக்கறையோட கேட்கலாம்ல. அதை தான் சொல்கிறேன். அக்கறையோடு கேட்பதற்கும் உங்களை கிரிட்டிக் பண்ணுற மனோபாவத்தோடு இந்த கேள்வி கேட்டால் இவன் பதில் சொல்ல முடியாது, கூணி குறுகி போயிடுவான். இதுதான் உளவியல் சிக்கல் சார். ஒரு விதமான சாடிசம். கரெக்டான வேர்டு. அது என்னையெல்லாம் பார்த்து இப்போ என்ன சார் பண்ணுறீங்க அப்படின்னா பொலவெறி வரும். இப்போ நான் அனுபவிச்சிருக்கேன் அதெல்லாம். இப்போ என்ன பண்ணுறீங்க, எப்பா வீட்டுக்கு மூத்த பிள்ளைப்பா, இப்போ என்ன பண்ணுறீங்க, நான் ஒரு படத்தை பண்ணிட்டேன், தோத்துட்டேன், நல்ல படம் தான் மனுநீதி, படத்தை தோத்துட்டேன், சொந்தக்காரன்ற ஒரு போர்வையில் என்ன இப்போ என்ன படம், ஃபோன் வரும் சார், ஃபோன் அட்டன்னே சங்கடமாக இருக்குது சார், நல்லா இருக்கீங்களா அப்படி தானே கேட்கணும், இன்னும் நல்லா இருக்கீங்களா, ஏதாவது பிரச்சனையா, இல்லை காசு அனுப்பட்டுமா இல்லையா, அப்படி கேட்டீங்க. அப்படி நம்மளுக்கு தெரியும்ல, தங்கச்சி இப்படி இருக்காங்க, இப்போ பிள்ளைங்க நல்லா படிக்கிறது, அப்புறம் படம் கிடச்சிருச்சா, இந்த ஃபோன் வந்துச்சுன்னா படம் கிடச்சிருச்சான்னு தான் கேட்பாங்க. அப்போ ஒரு நாள் எல்லை மீறும்ல, நம்மளுக்கு குருவர் மண்டை வலிக்கும்ல, நம்மளும் மனுஷன் தானே சார், இல்லைனா வலிக்கும், சத்தம் போட்டால் வாயை திறந்தா சத்தம் வருது. இப்போ இனிமேல் இந்த கேள்வியின் மூலமாக எனக்கு கிடைச்சா ஒரு ஊடகத்தின் மூலமாக வெளியில் வந்துடாதா, இங்கே வந்து ஒரு சின்ன சாதனை கூட அடுத்த நிமிஷம் டக்குன்னு கனெக்ட் ஆகிடுதில்ல சார். நான் சொல்கிறது 20 வருஷத்துக்கு முன்னால். அப்போ நான் அதற்கான கேள்வி அதை நான் ஓரளவு எனக்கு அந்த பக்குவம் இருந்ததுனால, வறுமை அதீதமாக அனுபவித்த காரணத்தினால என்னை காப்பாற்றிருக்கிறதுக்கான ரைட்ஸ் இருக்குது. வசதியான பிள்ளைங்க வந்து வறுமையை அனுபவிக்காத காரணத்தினால இந்த கேள்விக்கான பதில் சொல்ல முடியாமல் தடுமாறிடுறாங்க. இதான் வித்தியாசம். நான் அதுலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கான வழியை சொல்லிடுறேன். சொல்லுங்க. அதை நகைச்சுவை கையாள்வேன். இந்த ஃபோன் வரும், படம் கிடச்சிருச்சா, ஒரு நாள் ஒரு 2 பேக்கு போட்டிருந்தோம், இந்த நிலைமை ஆளாயிரும்ல, ஓய்விட்டு சொல்லு, இந்த ஃபோனை நான் தான் அட்டன் பண்ணுவேன். படம் கிடைச்சதா, கிடச்சிருக்கு, 6 படம் கிடச்சிருக்கு. 6 படமா,
2 இயேசுநாதர் படம், 2 மாரியம்மன் படம், 2 பிள்ளையார் படம். நீங்கள் வந்து 2 படத்தை வாங்கிட்டு போங்க அப்படின்னுல கொய்யால ஃபோனு கட்டு. ஸோ நான் வந்து இந்த கிரிட்டிசிசத்தை பட்ட அவமானம் விட்ட கண்ணீர் சொல்லுவேன். அது மாதிரி நிறையா தாங்கின காரணத்தினால அந்த பர்டிகுலர் குரல்டேருந்து இன்னொரு கேள்வியை நீ கிரிட்டிக் வராத அளவு காப்பாற்றிக்கிறதுக்கான ஒரு நான் கிராமத்தில் இருந்தேன். ஏன்னா இழப்பதற்கு எனக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் இது பெரிய பணக்கார பிள்ளைகிட்ட சொஃபிஸ்டிகேட்டடாக பான் வித் சிவிலிஸ்மெண்ட்டை கேட்குற பொழுது என்ன பண்ணுவாங்க, அப்போ அந்த ஒற்றை கேள்வி யாரோ ஒருத்தன் கேட்டிருப்பான். வீட்டை விட்டு வெளியில் போனால் இந்த கேள்வி தான் கேட்பாங்கன்ற ஒரு கூச்சத்திலே இருக்கிற பொழுது மன அழுத்தம். மனோஜுக்கு அவங்க அப்பா, நீங்கள் சொன்னீங்க அவங்க அப்பா பாரதிராஜாவோ இளையராஜாவோ அவங்கெல்லாம் ஏகப்பட்ட அனுபவங்களோட ஏகப்பட்ட வழிகளோட வராங்க. அவங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கும். இவங்கெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் சென்னையில பிறந்து வளர்ந்தவங்களா இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து அந்த அனுபவங்கள் இல்லை. அதனால நம்மளால வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணாலும் சரி, டைரக்ஷன் பண்ணாலும் சரி, நம்மளால அந்த அளவுக்கு ரீச் பண்ண முடியும். ஏன்னா அந்த அனுபவம் வேற, நம்ம அனுபவம் வேற. இதை உணர வேண்டாமா? ஒரு ஆத்ம விசாரணை வேண்டாமா? சாரே இந்த விஷயத்தை சொல்லிட்டாங்க. யார் பாரதிராஜா சார் சொன்னாங்க, நான் கதாநாயகனாக அவனை மோல்டு பண்ண பிறகு அது எதிர்பார்த்த அளவுக்கு அந்த படம் போகாத பொழுது அந்த பிள்ளை அதிலேருந்து மீண்டு வெளியில் வர்றதுக்கு 5 வருஷம் ஆகும் இல்லைங்களா சார்? இப்போ ஒரு விஷயம் எனக்கு உடனே நாளைக்கே மாற்றிக்க முடியாதுல்ல சார். இப்போ எக்ஸாமில் 1 வருஷத்தில் அடுத்த வருஷம் மாற்றிக்கலாம். 4வது ஃபெயிலியா, அடுத்த 5வதுப்பா, இந்த வருஷம் மட்டும்தான். அப்படி இல்லை. எலெக்ஷனும் மனிதன் எலெக்ஷனுக்கு ஒரு முறை தோற்ற அப்புறம் 5 வருஷம் காத்திருக்கணும்ல. அதே போல் தான் நீங்கள் சினிமாவில் நான் ஒரு அடையாளப்படுத்தி உங்களை வந்து கொண்டு போய் விட்டுட்டேன் அப்படின்னா அந்த அடையாளத்தின் மூலமாக தோத்துட்டேன்றதை ஒத்துக்காது மனசு. அது உளவியல் பிரச்சனை. நான் கதாநாயகனை வெற்றி பெறுவேன் என்பதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய வருடங்கள் ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்திடும் ஒரு குறிப்பிட்ட வயசில். கரெக்டாக சார்? அப்போ நான் மாற்று சிந்தனைக்கு வருகிற பொழுது அதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஏஜ், எப்போ இத்தனை வருஷம் காத்துட்டு இப்போ என்னடா இப்படி வர்ற? மற்ற துறையில் உள்ளவங்க ஒரு ஆடிட்டர் பையனும் அல்லது ஒரு காலேஜ் லெக்சரர் பையனும் அப்பா மாதிரி நான் வரணும் அப்படின்னு அவெல்லாம் நினைக்கிறது இல்லை. இது சரியா இல்லைன்னா வேற ஏதோ ஒன்று போயிடும், ஐடிக்கு போயிடுறான். அப்போ அந்த சிந்தனை ஏன் இந்த சினிமாக்காரங்களுக்கு வர மாட்டேங்குது? சிவகுமார் சாரே, சூர்யா சார் வந்து சினிமாவுக்கு வரணும்னு ஆசைப்பட்டாரா? இல்லை இதெல்லாம் நடக்கும். என் பிள்ளைய வந்து கண்ணு முன்னால் ஒரு துயரத்துக்கு ஆட்படுத்தக்கூடாது. அங்கே வந்து ஒரு வெளிச்சத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். துட்டு துப்புனா இருட்டுக்குள்ளே ஒரு அமாவாசை முழுக்க கிடக்கணும். அப்புறம் வெளிச்சமே எப்போதுமே பரவி இருக்காது. இப்போ எம்ஜி கேரண்டி ஒரு அரசு உத்தியோகஸ்தர்களுக்கோ இல்லை ஒரு சிறு தொழில்கள் பண்ணுறவர்களுக்கோ ஒரு எம்ஜி கேரண்டி இருக்குது சார். கவுன்சிலர் இருக்குது சார். ஒரு கவுன்சிலருடைய பவர் வந்து ஸ்ட்ரீட் மட்டும்தான். ஒரு முதலமைச்சர் பவர் வந்து ஸ்ட்ரேட் வரைக்கும். இவர் பிரச்சனை இந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே தான். முதலமைச்சருடைய பவர் என்னைக்கு ஒரு ஃபேமை ஒரு புகழை அல்லது இது வந்து போகிற பொழுது ஆட்டோகிராஃப் கையெழுத்து வாங்குறாங்க, இது ஒரு சின்ன அது ஒரு சிற்றின்பம் தான். இந்த சிற்றின்பம் இது ஒரு மாயை. நம்ம அப்பா அதை அனுபவிக்கும் போது இவனுக்கு அந்த ஆசை வந்துடுதுங்கிறீங்க? அப்படி இல்லை. ஆமாம், அது அரசியல். இப்போ ஒரு தொழிலதிபர் இருக்காங்க, இப்போ நீங்கள் ஊடகம் இருக்கீங்க, உங்கள் பிள்ளைங்க ரசிப்பாங்க. அப்பா போய் இப்படி கேள்வி கேட்குறாங்கல்ல சூப்பரில் அப்படின்னு. அது இயல்பு தானே சார். அரசியல்வாதியோட பிள்ளை அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுவதற்கோ, தொழிலதிபருடைய பிள்ளை டே நான் போனது பிறகு கல்லாப்பட்டியில் தான் உட்காரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது சினிமாக்காரங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குன்னு நினைக்கிறேன் நான். இல்லை, சினிமாக்காரங்களுக்கு ஜாஸ்தி இல்லை. எல்லாருக்குள்ளேயுமே சினிமா ஆசை இருக்கிற பொழுது சினிமாக்காரனோட பிள்ளைக்கு சினிமா ஆசை இருக்காதா? கிராமத்தில் ஒரு அப்நார்மல் இதை தாண்டி சிந்தனை வரவங்களுக்கு காசு இருக்கிற சினிமாவுக்கு தான் போக ஆசைப்படுறோம். சின்ன வயசில் காசு அதிகமாக இருந்தால் சினிமாவுக்கு போக பெரிய வெளிச்சம் இருக்குது. பெரிய வயசில் பெரிய காசு இருக்கிறவங்க சினிமாவே எடுக்க ஆசைப்படுறோம். கொஞ்சோண்டு காசு இருந்தால் சினிமா பார்க்க ஆசைப்படுறோம். சின்ன வயசில் கொஞ்சம் பெரிய ஆளானது பிறகு நிறைய காசு இருந்தால் நான் சின்ன வயசில் ஆசைப்பட்டையா போடுறா என் பையனை அல்லது எடுறா ஒரு தயாரிப்பேன். ஒரு நைட்டில் ஒரு செய்தி வருவதற்கு எது சினிமா தான் முடியும். அந்த போதை தான் போதை தான் விரட்டுது. சரி, உங்க பையனுக்கும் இப்ப நீங்க சினிமாவில் இருக்கீங்க, அந்த பையன் நல்ல சக்சஸ்ஃபுல்லா டைரக்ஷன் பண்ணியிருக்காரு, நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு நீங்க எந்த மாதிரி அட்வைஸ் பண்ணீங்க? நான் ஒரே ஒரு விஷயம், மாபெரும் ஜீனியஸுக்கெல்லாம் வந்து சார், நாட்டுக்காக வாழ்ந்தவர்கள், நாட்டுக்காகவே கலைக்காகவே ஒரு குறிப்பிட்ட தொழிலை எடுத்து வாழ்ந்தவர்கள் வீட்டை கவனிக்க மாட்டாங்க. முடியாது, அதற்கான டைம் இல்லை யாருக்குமே. பாரதியாருடைய மனைவி 100% மன மகிழ்ச்சியோடு வாழ்ந்ததாக சரித்திரம் சொல்ல முடியுமா? காந்தியடிகளுடைய மனைவி 100% கஸ்தூரிபாய் வாழ்ந்ததாக சொல்ல முடியுங்களா? ஸோ அதே மாதிரி தான் பாரதிராஜா சார்ன்றது பெரிய ஆலமரம். அதனால தான் இன்றைக்கி வந்து ஒரு புத்திரரை இழந்திருக்கலாம், ஆனால் அத்தனை பிள்ளைகளும் அவர் மூலமாக அவர் பெரிய துரோணாச்சாரியாக இருந்தால் எல்லாரும் ஏகலைவன் தான். நான் பாரதிராஜா சார்ட்ட நடிக்கவும் கிடையாது, நம்ம கூட அவரோட வாய்ப்பு கேட்டு போனதும் கிடையாது, எதுவுமே கிடையாது. உள்ளுக்குள்ளே உள்வாங்கியிருக்கணும்ல சார், அந்த பரிதவிப்பு தான். ஸோ என்னை பொறுத்தளவு நான் வந்து பிள்ளைக்கு சொல்லியிருக்கிறது, கமிட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கணும். நானே இருக்கேன் சார், மகளுக்கு திருமணம் ஆயிடுச்சு, மகனுக்கு திருமணம் ஆயிடுச்சு, முடங்கிட்டேன் அப்படின்னா முடங்கிடுவேன். ஒரு கடவுளுடைய கொக்கி மூமெண்ட்லேயே இருக்கும். நம்ம அசைஞ்சிக்கிட்டே இருக்கிற பொழுது இதை தூக்கக்கூடாது, அந்த மீன் முண்டுதுரா அப்படிமா.
எந்த மீன் அசையிலே தூக்கிடுவான். கடவுளுடைய கொக்கி எப்படியே ரவுண்ட்ஸ்லேயே இருக்கும். நான் நான் வேலை செய்கிறேன், எனக்கு கொஞ்சம் ஒர்க் எடுக்கனா கொக்கி அங்கிட்டு போயிடும். செட்டில் ஆகிட்டு என்ன 3 வருடம் தூக்கிறதில்ல. அப்போ எனக்காகவே நான் ஒரு கமிட்மெண்ட்டை வச்சுக்கிற பொழுது பிள்ளைக்கு சொல்லியிருக்கிறது, நீ முடிவெடு, நீயே தோத்துப்போ, நீயே எந்திரிச்சு வா, இருக்கும் வரை நான் இருக்கும் பொழுது நீ முடிவெடு. ஜெயிச்சாலும் தோத்தாலும் ஒரே மாதிரி இது. ஆமாம், நான் கிளம்புனது பிறகு நீ கீழே விழுந்துடாத, ஒரு ஆள் தூக்க மாட்டோம். அது ஒரு நாள் சம்பவம் தான். கை கொட்டி சிரிப்பார்கள் ஊரார் சிரிப்பார்கள் உருவாடலாம். ஆமாம், இங்கே வந்து அவசர உலகம், யார் மீதுமே குறை சொல்ல முடியாது. நான் இருக்கப்போது நீயே முடிவெடு, விழுந்தால் நான் உன்னை தூக்க முயற்சிப்பேன், நான் மறைந்த பிறகு நீ விழுந்துடாத, விழுந்தால் தூக்க ஆள் இருக்காது, தூக்க யோசிப்பாங்க, கடந்து போயிடுவாங்க. ஏன்னா எல்லாருக்குமே ஃபாஸ்ட்டு வேர்ல்டு, ஃபாஸ்ட்டு ஃபுட்டு, ஃபாஸ்ட்டு எல்லாமே. ஸோ அவனை பொறுத்தளவு என்னுடைய சிட்டேரி கேட்ட வரைக்கும் ஒரு கமிட்மெண்ட்லேயே வச்சுக்குவேன். பவுண்டரி லைன்லேருந்து அவனை பாதுகாத்து என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான். ரைட்டு, நம்ம பிள்ளைங்க அவனுக்கு தெரியுமில்ல, அவனுக்கிட்ட அந்த மெச்சூரிட்டியை பார்த்துட்டேன். நான் பதட்டம் இல்லாமல் இருக்கான். அவன் தோல்வி தாங்குகிற சக்தி அவன்கிட்ட இருக்கான்னு பரிசோதித்து பார்த்தேன், அவன்கிட்ட இருக்குது. அது எங்கேருந்து நான் பார்க்க ஆரம்பிச்சேன்னா, அவன் வந்து எந்த விஷயத்தில் என்ன கல்லூரிகளையும் இப்போ மோட்டிவேஷன் ஸ்பீச் என்னை கூப்பிட்றாங்க, எல்லா கல்லூரிகளும் கூப்பிட்றாங்கன்னா நான் போய் உட்கார்ந்த உடனே அவங்களோட கனெக்ட் ஆகும். நான் எங்கள் அம்மாக்கிட்ட திருடி இருக்கேன், எங்கள் அப்பாக்கிட்ட அடி வாங்கியிருக்கேன், போய் சொல்லியிருக்கேன், அப்படி சொல்லுகிற பொழுது பிள்ளைங்களாம் நம்ம பக்கத்தில் வந்துருவாங்க. நம்மள மாதிரி அவரும் பண்ணியிருக்காரு. நம்ம பண்ணினதை அவர் பண்ணியிருக்காரு, நம்ம பண்ணிட்டு இருக்கிறத அவர் பண்ணியிருக்காரு. என் பக்கத்தில் கொண்டு வந்து உட்கார வச்சு அந்த பிள்ளைகளுக்கு அடுத்த விஷயங்களை சொல்ல ஆரம்பிப்பேன். வாழ்க்கை, இப்போ சமீபத்தில் ஒரு விஷயத்த சொல்லுவேன். வாழ்க்கை வாழ்க்கை வாழ்க்கைன்னு சொல்ல பிள்ளைங்களே பயந்துடாதப்பா, வாழ்க்கைன்றது ஒன்றுமே கிடையாதுடா தம்பி, வாழ்க்கைன்றது ஒன்றுமே கிடையாது. நீ எதை வேணாலும் செய், உங்கள் அம்மா அப்பாட்ட சொல்ல முடியுமா, அது சரி. நீ ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு உங்கள் அம்மா அப்பா கிட்ட கூட அதை சொல்ல முடியாதா, அது தப்பு. சார் தோத்துட்டதுன்றது ஒன்றுமே கிடையாது சார், அது அனுபவம் தானே. உங்களுக்கு பண இழப்பு புத்தி கொள்முதல், வருட இழப்பு அனுபவ கொள்முதல். உதடு திறந்த உடனே வாயை திறந்தனே விஜய் ஒன்று கேட்பார், எப்படி மஞ்சள்னு கேட்டேன், மஞ்சளுக்கு இவ்வளவு நேரம் பேசுகிறீங்களே எப்படின்னே அப்படின்னு தம்பி கேட்டார் விஜய் ஒரு படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது. காலம் கழுத்தில் தட்டி வாயை திறந்தா வசனமாக கொடுத்துப்பா அப்படின்னு. அனுபவம் சார். புத்தகம் அங்கங்கே தான் சார் இருக்குது. ஃபெர்னாட் ஷா என்ன சொன்னார் தெரியுமா, அவர் என்ன சொன்னார் தெரியுமா, நீ என்னையா சொல்கிற அப்படின்னு. இல்லை சார், இப்போ கலைஞர் அவர்கள் கூட ஒரு மேடையில் பேச ஆரம்பிக்கிற பொழுது ஒரு மேட்ரு ஆரம்பிப்பார், இது எல்லாரும் தெரிஞ்ச விஷயத்தானே இவர் ஆரம்பிக்கிறாருன்னு நினச்சிக்கிட்டு இருக்க பொழுது அப்படியே லெஃப்ட்டு டேர்ன் பண்ணி காட்டுக்குள்ளே போயிட்டு அவர் சொந்த வாழ்க்கை கடந்த கொண்டு வந்து மெயின் ட்ராக்கில் ஏறிடுவார். ஓ, ஸோ இதை நான் அந்த பிள்ளைகிட்ட கடத்துவேன். இப்போ சமீபத்தில் சொன்னது கூட வா இல் இக் கை 4 எழுத்து ஒற்றை வார்த்தை. வாழ்க்கை என்பது 4 எழுத்து ஒற்றை வார்த்தை. ஆனால் இந்த 4 எழுத்தில் 6 சொல் இருக்குது. அதான் தமிழ், அதான் வாழ்க்கை. புரிஞ்சுக்க. வா, வாழ், வாக்கை, வாகை, கை, வாழ்க்கை. 4 எழுத்து ஒற்றை வார்த்தை 6 சொல், இதுதான் வாழ்க்கை. நீ யோசிடா பிள்ளைங்களா, போங்கடா சில பிள்ளைங்களா போங்க. அன்பு மகள்களே, அன்பு மகன்களே, 4 எழுத்து ஒற்றை வார்த்தை 6 சொல். இது ஒவ்வொரு சொல்லை யோசிச்சுப்பார். வா, பிறந்து விட்டாய் மகனே வா, வாழ்ந்து வா. தோற்று விட்டாயா எழுந்து வா, வெற்றி பெற்றாயா பணிந்து வா. வா, வாழ், வாழ் என்றால் கூர்மை, வாழ்ந்து பார் என்று. பிறந்தாச்சு, வாழ்ந்தே தீரணும். வா, கூர்மையோடு இரு. வாக்கை, உன் தாய் தந்தைக்கு நீ கொடுத்த வாக்கை மீறாதே. கரெக்ட். வாக்கை. வாகை, வெற்றி பெறு, வாகை சூடு. கை, உயர்ந்து விட்டால் ஒருவனை பிடிச்சி தூக்கு, கிடந்து விட்டால் எவனையாவது பிடிச்சி ஏறி வா. உங்கள் அம்மா அப்பா கையை பிடிச்சி மேலே வர்ற, அந்த வாத்தியார் கையை பிடிச்சி அடுத்ததுக்கு மேலே போகிற, மேலே போன மேலே போயிடாத. அதே போல் ஒன்றே மாதிரி தடமாறிக்கிட்டு இருப்பான். உனது கையை கொடு, தாழ்ந்து கிடப்பறவன் பிடிச்சி மேலே கொண்டு வா. வா, வாழ், வாக்கை, வாகை, கை, வாழ்க்கை. இதாப்பா வாழ்க்கை. சூப்பர் சூப்பர், நல்லா இருக்கு. அதே மாதிரி எது யாரை பார்த்து சார் நாம் வளர்றது, யார் சார் நிறை மட்டும் பேசு, அதை நிறைய பேசு, குறை பேசவே பேசாத. அதை சொல்லு, பேரண்ட்ஸோடு இருக்கிறப்ப சொல்லு, குறை பேசாதீங்க. உங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வந்தாங்கன்னா, டேய் நான் தாய் மாமன், நீ 5 வயசாக இருக்க பொழுது உன் கையில் போட்டு இந்த மோதிரத்தை கலவண்டு போனவன்டா அப்படி சொல்லாதீங்க. தாய் மாமாடா, நீ பிறந்த பொழுது ஆஸ்பத்திரியில் 3 நாள் உங்கள் அப்பா கூட ஒரு வேலையாக போயிட்டார்ப்பா, எங்கள் அண்ணன்டா 3 நாள் என் பக்கத்துலேயே உட்காந்துருச்சுரா உங்கள் மாமாடா அப்படி சொல்லுங்கள். அவரை பார்த்த உடனே இவன் இதயத்தில் அற்புதமான பாசிட்டிவான இன்சுலின் ஃபார்ம் ஆகும். இன்னில் சொல்கிறத இன்சுலின், அவுட்சுலின் கிடையாது. உள்ளே சுரக்கக்கூடிய அந்த சுரப்பி என்பது ஒரு பாசிட்டிவாக சுரக்கிற பொழுது அந்த தாய் மாமா
நான் பிறக்க பொழுது எங்கள் அம்மா பக்கத்தில் 3 நாள் ஆஸ்பத்திரியில் இருந்தீங்களாமே மாமா, அப்படியே வாஞ்சையா பார்ப்பான். என்றோ ஒரு நாள் எதற்கோ செய்த தவறை சுட்டி காமிக்கிற பொழுது அந்த புள்ளி தான் அவனுக்கு பிரபாவம் பயங்கரமாக இருக்கும். அதே மாதிரி உன் கணவனுடைய தங்கை வாருப்பா, தெரியாமல் ஒருத்தர் கட்டி கொடுத்துட்டாங்கப்பா, அழுகுது பார்த்தப்பா, அதை பார்க்குற பொழுது பரிதவிப்பு பெறணும், இல்லை பாசம் வரணும். கோபம் வரக்கூடிய சொல்லிடுறாங்க நிறைய பேர். நான் அப்படிதான் சார். உங்க பையனுக்கு வந்து அவருடைய மாமனார் அவரும் நடிகர், பெரிய ஆளு. அவருக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இன்னும் ஜாஸ்தியா இருக்கும். அந்த ரெண்டு சைடும் கவனிக்க வேண்டியிருக்கு இல்லையா? அங்கேயும் இருக்கு. அர்ஜுனும் ஒரு பெரிய ஒரு பேர் ஏற்படுத்தினவர், அவங்களும் மனைவியும் வந்து சினிமா நடிச்சவங்க. ஸோ இதெல்லாம் எல்லாமே இருக்கு. மாமனார்ட்டையும் பேரை காப்பாற்றணும், அப்பாட்டையும் பேரை காப்பாற்றணும், மனைவிட்டையும் நான் வந்து கெத்தா காட்டணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குல்ல. மருமகள் ரொம்ப மெச்சூர்டான, அன்னைக்கு கூட ஒரு மேடையில் சொல்லுகிற பொழுது அந்த பாப்பா ரொம்ப சிம்ம ராசி, மக நட்சத்திரம், நான் ஒரு அஸ்ட்ராலஜியில் நம்பக்கூடிய ஆள், இறைவனை கோவிலுக்கு நல்லா போகக்கூடியவங்க, அப்பாவை சின்ன வயசுலேருந்து பார்த்தவங்க, அவரும் பெரிய குணச்சித்திரோட நடிகருடைய மகன் தான். இப்போ ராஜ்குமாருக்கு ஆப்பனட்டாக இருந்த ஒரு பெரிய ஹீரோட மருமகன் தான் அர்ஜுன் சார் தெரியும். நான் ஒரு குணச்சித்திரம், அப்பா குணச்சித்திரம், மாமனார் ஹீரோ. அதே மாதிரி அர்ஜுன் சாருடைய அப்பா குணச்சித்திரம், அப்புறம் அர்ஜுன் சாருடைய மாமனார் ஹீரோ. ஏதோ ஒரு சுழற்சி. பட்டு என் மருமகள் வந்து ரொம்ப ஒரு இன்டலெக்சுவல். 5 மொழிகளில் எழுத பேச தெரியுது. அப்படியா? 6 மொழிகள் பேசுது, 5 மொழிகள் எழுத தெரியுது, பேச தெரியுது. வெல் மெச்சூர்டு. அவளை அப்படியே ஒரு அப்படி பார்த்துக்குது. எனக்கு சுமை இறைவனாக பார்த்து குறைச்சிருக்கலாம். இவனை ரசிக்குது, இவன் அதை ரசிக்கிறான். இவனிடம் இல்லாத ஒரு டேலண்ட் அதுக்கிட்ட இருக்க பொழுது, அதான் வேற ஒன்று சார், என்னை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு என்னிடம் இல்லாத ஒரு விஷயம் இருக்கணும் சார். நிச்சயமாக இருக்கணும். ஆமாம், அதுதானே. அதுதான் அந்த ராசி பொருத்தம் சொல்லுவாங்க. சில பேர் அது புரிஞ்சுக்க தெரியாம லூஸ் மாதிரி பேசுவாங்க. பாதுகாப்பான கையில் தான் இருக்காரு. ரொம்ப பாதுகாப்பாக இருக்காங்க. அவன் அதை விஜய் டோட்டலர் பெரிய விஷயம் இல்லை சார். நான் அடிக்கடி சொல்லி, இந்த சுவற்றிலும் ஒரு நாள் வண்ணம் பூசப்படும், ஆனால் சுவரை பத்திரமா பார்த்துக்கணும். அதானே சார். அந்த உடம்பை காவலிச்சா போதும் சார். நான் அந்த குழந்தைகளுக்கு இப்படி சொல்லுவேன், உனக்கு நீ பயப்படு, உலகம் உன்னை பார்த்து பயப்படும். இப்போ எனக்கு இந்த உடம்பு, இந்த முகம், இந்த சிந்தனை, இந்த குரல், இந்த கை கால் இதெல்லாம் வளர்த்து கொடுத்த என் தாய் என்னிடம் இல்லை மேலே. எங்கள் அப்பா இப்போ இல்லை, 2 பேர் மேலே இல்லை. ஆனால் இல்லைன்ற கவலை கொஞ்ச நாள் இருந்துச்சு. இப்போ சமீபத்தில் இல்லை. ஏன் இல்லைன்னா, ஏன் இல்லைன்னு ஃபீல் பண்ணுறாடா தம்பி ராமையா, நீ தான் உங்கள் அம்மா, நீ தான் உங்கள் அப்பா. அப்போ அவர்களுக்கு என்ன செய்ய போகிற? பேடு ஹேபிட்ஸ் ஏதாவது இருந்தால் அவர்களை நினை, நீ செய்வியா? அப்போ அம்மா அப்பா கொடுத்த அழியாத செல்வம் என்பது, நம்ம உயிர் இருக்கிற வரைக்கும் அழியாத செல்வம் என்பது உடம்பு தான். இதை பத்திரமா பார்த்துக்க. அந்த அசட்டை காப்பாற்றிக்கிட்டு வச்சுருக்கான்ல, அது இருந்தால் போதும்ல சார். மேலே இருக்குது உங்கள் அம்மா தானே? ஆமாம் சார். ஆமாம், அது கடைசி காலத்தில் இருக்குதா? ஆமாம் சார். அம்மா வந்து வந்தாங்க. அவங்களுக்கு வந்து கர்ப்பப்பையில் கேன்சர் அப்படின்ற ஒரு பயங்கர வேதாளம் படத்தில் அந்த ஓல்டு கெட்ட போட்டு கேரவில் இருக்கையில் அப்படியே செய்தி வந்துச்சு. செக்கிங் இங்கே தான் வந்தாங்க. அப்போலோவில் செக்கப் பண்ணி முடிச்சிட்ட உடனே ரிசல்ட் வந்துச்சு, கர்ப்பப்பையே 6 மாதம் தான் அப்படின்னு. அது கெட்டப்போட சேர்ந்து அழுக ஆரம்பிச்சு. அஜித் சார் இருந்தார், தம்பி சார் எல்லாரும் சொன்னால். அன்றைக்கி ஒரு அப்புறம் பார்த்தேன், அம்மா நம்மளை விட்டு போக போகுது. எங்கள் அம்மா அழுகாமல் சாகும். நான் வெற்றி பெறலையே என்ற ஏக்கம் மட்டும் எங்கள் அம்மா இருந்துச்சு.